ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அட்வைசர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் இருக்கோம். ஸோ மதுரையிலேருந்து ஒரு பஸ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து கொல்லம் ட்ரை பண்ணியிருந்தோம். அதனை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து மைசூர் வரைக்கும். ஸோ நான் ட்ராவல் பண்ண போகிற பஸ் பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த பஸ் தான். ஸோ கேஎஸ்ஆர்டியுடைய ராஜவம்சா எக்ஸிக்யூட்டிவ் பஸ்ஸில் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ நம்ம பஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 உங்களுக்கு வந்து அந்த சிவகங்கை தொண்டிலாம் போகலையா? ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் ஃபஸ்ட்டு பாருங்கள், கேஎஸ்ஆர்டிசி கர்நாடகா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன். அதுக்கு நான் புக்கிங் கவுண்டர் இருக்குது, டிக்கெட் புக்கிங் கவுண்டரு. இது பக்கத்தில் பஸ் நிற்கிது. பஸ்ஸை பாருங்கள், கேஎஸ்ஆர்டிசி கர்நாடகா ரயில் இருக்குது. மதுரை, மைசூர், கேஆர் நகர். மைசூரில் உள்ள கேஆர் நினைக்கிறேன். எஸ், அதான். மதுரையில் டைமிங் பார்த்தீங்கன்னா 9 மணி ஷார்ப்பாக டிப்பாட் ஏறும். இப்போ டைம் ஆகிட்டு நான் இப்போ டைம் காமிக்கிறேன். டைம் பாருங்கள், 8:50 ஆகுது. ஸோ 9 மணிக்கு ஷார்ப்பாக கிளம்பிடும். வண்டி நம்பர் பாருங்கள், KA09F5505. ஸோ பஸ்ஸை பாருங்கள், எக்ஸிக்யூட்டிவ் மேலே போட்டிருக்கு ஏர் சஸ்பென்ஷன், அல்ட்ரா டிலக்ஸ், ராஜவம்சா. ஸோ பஸ் பாருங்கள், இது பார்த்திங்கன்னா அசோலனோட சேசிஸு கேஎம்எஸ் பில்ட் பண்ண பாடி தாங்க இது. ஸோ நம்ம அல்ட்ரா டிலக்ஸ் மாதிரி யூடி மாதிரி ஏசிடிசி யூடி இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் ராஜவம்சா. ஸ்ட்ரீட்ஸை பாருங்கள், 2+2 காம்பினேஷன். நம்ம சீட் பார்த்திங்கன்னா நம்பர் 4 இதாங்க. ஸோ நம்ம போகிற பஸ் மைசூர் பக்கத்தில் இருக்கு பாருங்க, பெங்களூர் போகிறது கேஎஸ்ஆர்டிசி. இது பார்த்திங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி நான் ஏசி ஸ்லிப்பருங்க. எஸ், ஸ்லிப்பர் கோச்சு. பெங்களூர் போகிறது, நம்ம போகிறது மைசூர், அல்ட்ரா டிலக்ஸ் ராஜவம்சா. பஸ்ஸை பார்த்துருப்பீங்க. பஸ் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக 9 மணிக்கு எடுத்துருவாங்களாம். டிக்கெட்ஸ் வர வேண்டி இருக்குது. மேபி லேட்டாக வந்தால் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வெயிட் பண்ணி தான் போவாங்க. ஏற்கனவே ஷார்ப்பாக எஸ்எம்எஸ் வந்தது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மைசூர் போகலையான்னா அப்படி கிடையாது, போயிருக்கோம். ஆனால் இந்த பஸ்ஸில் கிடையாது. மதுரையிலேருந்து மங்களூர் போகக்கூடிய கேஎஸ்ஆர்டிசி சாரிக்கையில் ட்ரை பண்ணியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா மைசூரில் தான் போகும். பட் இந்த பஸ் வந்து டெடிக்கேட்டாக மைசூர் போகுது, மைசூர் வண்டி இது. இது பார்த்திங்கன்னா ரூட் வேறு டிஃப்ரெண்ட்டு. அந்த ரூட் கிடையாது. அந்த ரூட் பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லேருந்து அப்படியே கரூர், ஈரோடு அப்படியே போயிடும். ஈரோடு போன வழியாக பருவூர் போயிடுவாங்க. இந்த ரூட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எப்படின்னா மதுரை, திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், தாராபுரம், திருப்பூர் போய் அப்படியே பர்கூர் போய் அப்படியே மைசூர் போயிடுவாங்க. ஸோ அதான் ரூட்டு, டிஃப்ரெண்ட்டான ரூட்டுங்க அது. ஸோ இப்போ ஒட்டஞ்சத்திரம், திருப்பூருக்கு போகிறவங்க, தாராபுரத்துலேருந்து போகிறவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த பஸ்ஸு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மதுரையிலேருந்து 2 பஸ் போகுது உங்களுக்கு மைசூர். ஒரு பஸ் பார்த்திங்கன்னா சாரிக்கு மங்களூருக்கு போகிறது. அந்த பஸ் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை பண்ணும்போது 6 o'clock எடுத்தாங்க. இப்போ வந்து 5:30, ஒரு 6 o'clock இப்போ அட்வான்ஸாக ½ hour முன்னாடி எடுத்துடுறாங்க. ஸோ 5:30 கிளம்புது. இந்த பஸ் பார்த்திங்கன்னா 9 மணிக்கு கிளம்புது. கைஸ், டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 500 கிலோமீட்டர் வரும். 500 கிலோமீட்டரு மதுரையிலேருந்து மைசூர் வரைக்கும். இங்கே 9 மணிக்கு எடுத்து நெக்ஸ்ட்டு மார்னிங் 7:30 போய் ரீச் ஆகும். பஸ் எடுத்தாச்சு ஷார்ப்பாக 9 o'clock. மதுரை மாடுத்தாவணி பாருங்கள், நைட் வியூ. ஆனால் வெறிச்சோடி இருக்குங்க மதுரை மாடுத்தாவணி. இன்றைக்கி டல் சீசன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை. சண்டே நைட்டு வந்து எப்படி இருந்து பார்க்கலாம். செம்மையாக கூட்டமாக இருந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல் ஓப்பனிங் இல்லையா, செம்ம கூட்டமாக வந்திருக்கும். இன்றைக்கி கூட்டம்லாம் இல்லை, எல்லோரும் போயிருப்பாங்க சென்னை, பெங்களூர் மாதிரி ஊருக்கு. ஸோ நான் டிக்கெட் ஃபேர் சொல்லிடுறேன். டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா 657 ரூபா. 617 ரூபா பார்த்திங்கன்னா பேஸ் பேர். 40 ரூபா வந்து ரிசர்வேஷன் சார்ஜ் ப்ளஸ் லெவி சார்ஜ் போட்டுருக்காங்க. 40 ரூபா. ஸோ மொத்தம் 657 ரூபா மதுரையிலேருந்து மைசூருக்கான டிக்கெட் ஃபேர். ஸோ பஸ்ஸோட கூட்டத்தை பாருங்கள். கூட்டம் பேர் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு 10 டிக்கெட் தான் இருப்பாங்க நினைக்கிறேன். மேபி போக போக இருவாங்களான்னு தெரியல.
ஆன்லைன் புக்கிங் இருக்கு இல்லையா. ஸோ ஒட்டஞ்சத்திரம், தாராபுரம், திருப்பூர், பொதுவாக பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து போகக்கூடிய ஆள் நிறையா இருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ போக தான் தெரியும் எப்படி போகுதுன்ட்டு. ஸோ நம்ம வண்டி மாதிரி தான் ஓகேங்களா. பட் என்ன வருதுன்னா சார்ஜிங் பாயிண்ட் கிடையாது. இப்போ நம்ம வண்டி தான் சைடில் இருக்கும், பட் சார்ஜிங் பாயிண்ட் கிடையாது. ஆஸ் யூஸ்வல் வாட்டர் ஹோல்டரு, ஹேண்ட் கிரிப்பு, ஃபுட் ரெஸ்ட்டு, அவ்வளோதான் ஃபுட் ரெஸ்ட்டு. மற்றபடி சார்ஜிங் பாயிண்ட்லாம் வந்து அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் போட்டால் வரும் மொபைல் சார்ஜிங் பாயிண்ட் அட் பேசஞ்சர் ரிஸ்க். போட்டு முன்னாடி வந்து தான் போட்டுருக்கணும். பாருங்கள் 9:10. இப்போது நம்ம மாட்டுத்தாவணி தாண்டி கேக்கனூர் வழியாக போய்ட்டுருக்கோம். கேக்கனூர் ரூட்டில் போய்ட்டுருக்கோம். மதுரை தூரங்குறிச்சி ப்ரைவேட் பஸ் செட்டுக்கு போகிறாங்க. இந்த இங்கே பாருங்கள் நிறைய பஸ்ஸஸ் நிற்கிது, ப்ரைவேட் பஸ்ஸஸ். எம்ஆர்டி மதுரை காளையர்கோவில், கேக்கனூர் ஆர்ச். மக்களே வைகை ஏற்ற பாருங்கள், கம்பெல்லாம் ஒரே பாசியாக இருக்குது. ஏதோ கோயில் பாட்டு கேட்குது. திருவிழாங்க. எஸ், இந்த பாருங்கள் இதான் இடம் பார்த்தேன். கைஸ் இப்போது நம்ம ஆரப்பாளையம் போல் நம்ம மாட்டு தாண்டி தான் இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டா. இப்போது மேபி பாத்திமா காலேஜ் ஸ்டாப்பில் நினைக்கிறேன். பாத்திமா காலேஜ் வந்துவிட்டோம். ஆரப்பாளையம் போல் எந்த பஸ்ஸும் போகாது, அந்த வண்டியும் போகல. கேரளா போகிற எர்ணாகுளம் வண்டியும் போகாது, கர்நாடகா போகிற மங்களூர் போகிற சாரிக்கையும் போகாது. ஆப்போசிட் பாத்திமா காலேஜ் நிறுத்தம். யாரை யாரெல்லாம் பார்ப்போம். இந்த இருக்காங்க பாருங்கள், ஏறுறாங்க ஒரு ஃபேமிலி. ஒரு ஆள் வந்துட்டு இருக்காங்க. இருக்குது ஃபோன் பண்ணார் கண்டக்டருக்கு. அவர் கத்துறாரு. ஏன்னா இந்த மெயினான ஒரு மெயின் ரோட்லையா இங்கே நிப்பாட முடியாதுல்ல. டைம் பாருங்கள் 9:25. பாத்திமா காலேஜ் வரனால இவங்க வெயிட் பண்ணுறாங்க. பாவம் வெயிட் பண்ணிட்டுருக்காப்புல, ஃபோன் பண்ணுறாரு. பரவாயில்லைங்க. அதாவது கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு வெயிட் பண்ணி கூட்டி போகிறாங்க பார்த்தீங்களா. இந்த ஆட்டிடியூட் உண்மையிலே வரவே தக்கது. இருந்தாலும் வரக்கூடாது. நான் அவங்க சைட்லேருந்தும் நிறைய ப்ரெஷர் இருக்கும். மெயினான ரோடு, அப்புறம் பார்த்திங்கன்னா டயத்துக்கு குதிச்சு ஆகணும். இங்கே ஸ்லோ ஆச்சுன்னா அடுத்த இடங்க ஸ்லோவாகும். ஆனால் அவங்க ஞாபகம் இருக்கா, நான் அப்படி தான் வந்து எர்ணாகுளம் போயிருக்கும்போது எக்ஸிடிசி புக் பண்ணியிருந்தேன். ஆன்லைனில் புக் பண்ணிட்டு தான் போயிட்டுருந்தேன். அந்த ஒரு சில காரணங்களால் நம்ம வண்டி ஸ்லோவாக போயிடுச்சு. ஆனால் எவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணியும் ஒரு 10 நிமிஷம் கேபில் ஓடிட்டாங்க. பட் இவங்க பரவாயில்ல, எவ்வளோ பரவாயில்ல. நான் தமிழ்நாட்டில் வந்து வெயிட் பண்ணி நான் சொன்னாங்க, ஆனால் நான் இப்படி பண்ணிட்டீங்க, வண்டி இவ்வளோ லேட் ஆகிட்டு, ரொம்ப டிராஃபிக்கான ஏரியா அப்படின்னு சொல்லி தமிழ் அழகாக பேசுகிறாப்புல. ஸோ உண்மையிலே வரவேற்க விஷயம். கோவில் திருவிழாங்க, பறவை. டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 10 மணி ஆகுது. இப்போது நம்ம மதுரை திண்டுக்கல் நேஷனல் ஹைவேயில் போயிட்டுருக்கோம், திண்டுக்கல் நோக்கி.
ஸ்பீடு பாருங்கள், 70 போயிட்டுருக்கு. திண்டுக்கல் ஹைவேல மேக்ஸிமம் 75 போயிருக்காங்க. NH 44 போயிட்டுருக்கோம். ஓல்டு NH 7 நம்பர் 7 ஸ்ரீநகர் டு கன்னியாகுமரி. இப்போ பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் இங்கேருந்து 12 கிலோமீட்டருக்கு, கரூர் 88. திண்டுக்கல் பைபாஸ் வந்துட்டோம். ரைட் எடுத்து போகிறோம், திண்டுக்கல் சிட்டி போயிடலாம். வே டு திண்டுக்கல் சிட்டி. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கோம். வே டு தேனி, கொடைக்கானல், குமுளி, திருச்சி பஸ் வந்துட்டு உட்காருங்க. பழனி ஹைவே பக்கத்தில் வந்துட்டோம். போய் திண்டுக்கல் ஒரு கிலோமீட்டர் இருக்கும். அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும், ஒட்டஞ்சத்திரம் கிடைக்கும். அண்ணன் டிரைவர் பேரே சாதாரணம் தான். நமக்கு முன்னாடி லாரியை பாருங்கள் எந்த அளவுக்கு போகிறாங்கண்ணே. ஹெவி லோடு விறகு. மதுரை, கோயம்புத்தூர் மதுரை வண்டி. ரெட்டியார் சத்திரம் எங்கள் இடத்துல ரீச் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா 141 கிலோமீட்டர். திண்டுக்கல் கோயம்புத்தூர் வண்டி. நாம் வந்திருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா புதுச்சத்திரம். இங்கே தான் அந்த ஃப்ளைஓவர் நடந்துகிட்ருக்கு. திருப்பூர் ராமேஸ்வரம் வண்டி. ராமேஸ்வரம் திருப்பூர்லேருந்து. இந்த புதுச்சத்திரம் பாலம் திரண்டாங்க வச்சுங்களேன், நம்ம ஆர்டர் மேலே போயிட்டே இருக்கலாம் ஹைவேல. இந்த பாலம் கட்டி முடிக்காதனால செம்ம டிராஃபிக்காக அந்த ஏரியாவில். ஏன்னா இந்த பக்கம் மதுரையிலேருந்து பஸ் வரும், பஸ்ஸு லாரி எல்லாமே. இதை ஷார்ட் ரூட் இல்லையா, அதனால் இங்கே மாட்டிக்கிறோம். மதுரை, திருச்சி, பழனி திருச்சி வண்டி.
ஒட்டஞ்சத்திரம் ஜஸ்ட் 3 கிலோமீட்டர், பழனி 31. டைம் பாருங்கள் 11:15 இப்போது நம்ம ஒட்டஞ்சத்திரம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். வெல்கம் டு ஒட்டஞ்சத்திரம். திண்டுக்கல் பழனி ஹைவேல ஒரு முக்கியமான ஒரு ஒட்டஞ்சத்திரம். இங்கே ஷாப்பிங் இருக்குது, அதனால தான் நம்ம வந்து டவுனுக்குள்ளே வந்துட்டுருக்கோம். ஒட்டஞ்சத்திரம் பஸ் ஸ்டாண்ட். டிரைவர் கண்டக்டர் எங்கே இருக்கான்னு தெரிலையே, சாப்பிடாம இருக்கான்னு தெரில. ஓ, லக்கேஜ் ஏற்றுறாங்க இருக்கு ஒட்டச்சத்திரத்துலேருந்து. வே டு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருப்பூர் வந்திருக்கோம். திருப்பூர் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். இப்போது கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கேன். இப்போ திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கோம். கடையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்ட்டு. இப்போ டைம் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:05 ஆகுது. திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது பாருங்கள். பஸ் ஸ்டாண்டை எப்பவும் பிஸியாக இருக்கக்கூடிய இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே இருக்குது, கூட்டம் இல்லாமல். கைஸ், இப்போது நம்ம திருப்பூர் சிட்டியை தாண்டி போயிட்டுருக்கோம். இந்த ரூட் நமக்கு புதுசுங்கிறனால நான் கொஞ்சம் முழிச்சிட்டேன். டைம் காமிக்கிறேன் பாருங்கள், 1:10. ஸோ இதுக்கு பிறகு எந்தெந்த ஊருக்கு போகிறோன்னு சொல்லி நான் கண்டிப்பாக கவர் பண்ணுறேன். ஒன்ஸு பர்கூர் பக்கம் போயிட்டோம்னா நம்ம அதுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி நிறைய இடம் போயிருக்கோம், பட் அது வரைக்கும் உள்ள ரூட்டை பார்த்துடலாம். இப்போது நம்ம பெருமாநல்லூர் வந்திருக்கோம், திருப்பூர் தாண்டி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஷன் இருக்கு பாருங்க. லெஃப்ட்டில் போனால் கோயம்புத்தூர் 52 கிலோமீட்ரு, ரைட்டில் போனீங்கன்னா ஈரோடு 44 கிலோமீட்ரு, ஸ்ட்ரைட்டாக போனால் 32 கிலோமீட்டர் கோபிச்செட்டிப்பாளையம். நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போகிறோம், ஈரோடு போகல. வே டு ஈரோடு. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த ரூட்டில் வர்றோம். திருப்பூர் தாண்டி பெருமாள் வழியாக கோபிச்செட்டிப்பாளையம் போயிட்டுருக்கோம். பைபாஸ் வருங்க. ரைட் எடுத்திங்கன்னா சேலம் 116 கிலோமீட்ரு, கோயம்புத்தூர் 52 கிலோமீட்டர். குன்னத்தூர் இங்கேருந்து 7 கிலோமீட்டர், லெஃப்ட்டில் போனால் சக்கனூர் 7 கிலோமீட்டர். நமக்கு முன்னாடி ஒரு டிஎன்சிசி போயிட்டுருக்கு. எஸ், திருப்பூர்லேருந்து கோபி போயிட்டுருக்கு டிஎன்சிசி பஸ். குன்னத்தூர் வந்திருக்கோம். குன்னத்தூர்
இன்னொரு டைம் பாருங்கள் 1:30. ரூட்டை பார்த்தீங்களா, குன்னத்தூர் தாண்டி போயிட்டுருக்கோம் கோபி நோக்கி. அருமையாக இருக்குது. நைட் டைம் டேயில் வந்து எப்படி இருக்கும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். வெல்கம் டு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். திருப்பூர் டிஸ்ட்ரிக்டை விட்டு ஈரோடுக்கு வந்துட்டோம், ஈரோடு மாவட்டத்துக்கு. கோபி இங்கேருந்து 9 கிலோமீட்டர், கோத்தகிரி 110 கிலோமீட்டர். வெல்கம் டு கோபி. கோபிச்செட்டிப்பாளையம் ரீச் பண்ணிட்டோம். ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் முக்கியமான ஊர் கோபிச்செட்டிப்பாளையம். கோபி டைம் பாருங்கள் 1:55, 2 மணி 5 நிமிஷம் இருக்குது. கோபி பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில். நேராக போனால் ஈரோடு 35 கிலோமீட்ரு. நம்ம அந்தியூருக்கு போகிறோம். அந்தியூர் இங்கேருந்து பார்த்திங்கன்னா 24 கிலோமீட்ரு கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து. இப்போ வந்திருக்க ஊர் பார்த்திங்கன்னா அத்தானி. ஈரோடு மாவட்டத்தில் ஊர் தான் அத்தானி. அந்தியூர் மாநில ஊர். டைம் பாருங்கள் 2:10 அத்தானி. கைஸ் நமக்கு ஏற்ற மாதிரி வந்துருக்காருங்க ஆப்போசிட் வண்டி. மைசூர்லேருந்து மதுரை போகக்கூடிய. மைசூர் மதுரை. ಯೂಟ್ಯೂಬರು ವಿಡಿಯೋ ಮಾಡ್ಕೊ ಬರ್ತಾರೆ, ಸ್ವಲ್ಪ ಪ್ರಚಾರ ಸಿಗಲಿ ಅಂತ. பார்த்தீங்கல்ல, அண்ணா பேசிகிட்டு இருக்கார், நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்கார். யூடியூபர் என்னோட வராருன்ட்டு மதுரை போயிட்டுருக்கு. டைம் பாருங்கள் 2:30 ஆயிடுச்சு. இப்போது நம்ம வந்து அந்தியூர் ரீச் பண்ணியிருக்கோம். அந்தியூர் இங்கேருந்து ரைட் எடுத்தால் மேட்டூர் 40 கிலோமீட்ரு, பவானி 20 கிலோமீட்ரு, மருகூர் 32. ஸோ நம்ம அப்படி தான் வருவோம் பவானி வழியாக அந்தியூருக்கு. இப்போ ஒரு பஸ் போகுது இல்லையா, அது பார்த்திங்கன்னா மடிக்கையிலேருந்து மதுரை போகுது. நம்ம ட்ரை பண்ணோம்ல அந்த வண்டி எஸ்ஐடிசி அடிக்கடி மைசூர் மதுரை.
கைஸ் டைம் பாருங்கள், early மார்னிங் 3:30 ஆகுது, 3:35 ஆயிடுச்சு. ரொம்ப பஸ் பாருங்கள், கர்நாடகா யூடி ராஜம்சா. இப்போ இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பர்கூர் வந்திருக்கோம். பர்கூர் ஸோ ஹில் சைடு வந்தாச்சு. இங்கே சின்ன ஒரு டியூ பிரேக்கு இது போட்டவங்கல்ல அந்த ஸ்டாப் தான் அது. நம்ம லாஸ்ட் டைம் கூட சாரிக்கில் வந்தோம்ல பெங்களூர், இங்கே தான் நிப்பாட்டினாங்க. ஜேர்னி பார்த்துருப்பீங்க, சூப்பராக வந்துட்டுருக்கு. நான் பார்த்தீங்கன்னா அந்தியூர் தாண்டி படுத்துட்டேன். இப்போ ஸ்டாப் பண்ணணும்னு தெரிஞ்சது எனக்கு. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு டீ சாப்பிட்டு நம்ம கிளம்பலாம். டீ சாப்பிடுவோம். செம்ம குளிராக இருக்குது, இங்கே பயங்கர குளிராக இருக்குது. டீ நல்லா இருந்துச்சுங்க. இந்த குளிருக்கு டீ சூப்பராக இருந்துச்சு. இந்த டாக்கை பாருங்கள், நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே வருது, வாழாடிட்டு இருக்கா. ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு பஸ் கிளம்பிக்கிட்டு இருக்கு. அண்ணா இப்போ தான் இறங்கியிருக்காரு. பட்டக்கரை dangerous curve goes through. பார்டர் இறங்கிட்டோம். ஒரு எம்பி பஸ் போகுது.
வெல்கம் டு கர்நாடகா. ராமாபுரா போலீஸ் ஸ்டேஷன். பார்டர் லிமிட் ஸ்டார்ட்ஸ். இந்த ஒரு பாலம் தான். இந்த பாலத்தான்னா கர்நாடகா. தமிழ்நாட்டில் ரோடு சூப்பராக இருந்துச்சு. கர்நாடகா ரோடை பாருங்கள். பார்த்தீங்கன்னா 6-5 மார்னிங் போய் செம்மையாக இருக்குது. நல்ல குளிர். எந்த பக்கம் பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்குது. இந்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா சாம்ராஜ்நகரா டிஸ்ட்ரிக்ட் பொதுவாக பார்த்திங்கன்னா பயங்கரமாக விவசாயம் பண்ணுவாங்க. இந்த பாருங்கள், நெல் தான் அதிகமாக தெரியுது. வரும்போது பார்த்துட்டு வர்றேன். நெல், அப்புறம் தென்னை மரங்க, வாழை தெரியுது பாருங்கள். சேலம் மைசூர் புதுவாரங்க டிஎன்ஹெச்ஏசி பஸ். நேராக பாருங்கள், ஒரு ஹில்ஸ் தெரியுதா? அதாவது சாமுண்டி ஹில்ஸ். வெல்கம் டு மைசூர் பேலஸ் சிட்டிக்கு வந்துட்டோம். செம்ம குளிராக இருக்குங்க. மணி 7 காலாது. செம்ம குளிர். பஸ் அங்கே இறங்கிட்டு இருக்கோம். வந்தாச்சு மைசூர் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. டைம் பாருங்கள், 7:14 7:14 மைசூர். தேங்க்யூ. மைசூர் பஸ் ஸ்டாண்டை பாருங்கள். மார்னிங் அண்ணா பிஸி இருக்கு. டைம் ஆகிட்டா? अल्ट्रा डिलक्स राजहंस
கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம மைசூர் வந்துட்டோம், பேலஸ் சிட்டி ஆஃப் கர்நாடகாவுக்கு. செம்மையாக இருக்குங்க, கிளைமேட்லாம் வேறு லெவலு, செம்ம கூலிங்காக இருக்குது. பஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இறங்கிட்டாங்க, யாருமே கிடையாது, எல்லாம் ஃபுல்லாகவே மைசூர் தான். இந்த பஸ்ஸை நான் வந்து மைசூர்னு சொன்னேன், பட் மைசூர் தாண்டி போயிட்டுருக்கு. இந்த பஸ் பார்த்திங்கன்னா மைசூர் தாண்டி கேஆர் நகரா அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டுருக்கு. இங்கேருந்து ஒரு 46 கிலோமீட்ரு, ஓகேங்களா. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கு. நீங்கள் அது வரைக்கும் போகிறோம் போய்க்கிடலாம். இன்னொரு 1.5 ஹவருக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன் போய் சேர்றதுக்கு. 9 மணிக்கு எடுத்தாங்க, இங்கே 9 மணிக்கு, அதாவது கேஆர் நகரம் 9 மணிக்கு போயிடுவாங்க. மைசூர் பார்த்தோன்னா 7:30 சொன்னாங்க, பட் 7:15 வந்தாச்சு. ஒரு சூப்பரான ஒரு ஜேர்னியாக இருந்துச்சு. இங்கே ஒரு 10 நிமிஷம் பிரேக்கு லோட் பண்ணுவாங்க, அந்த ஊருக்கு லோட் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. ஒரு அட்டகாசமான ஜேர்னி. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டைரெக்டாக மதுரையிலேருந்து மைசூருக்கு வந்திருக்கோம். அதே ரூட்டு, பட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெகுலராக போகிற ரூட் கிடையாது. திண்டுக்கல்லேருந்து ஒட்டஞ்சத்திரம், தாராபுரம் தூங்கியாச்சு. திருப்பூர் பார்த்தோம், திருப்பூர்லேருந்து சூப்பராக கவர் பண்ணோம். அப்புறம் ஹில்ஸில் வந்தோம். அருமையான ஒரு ஜேர்னியாக இருந்துச்சு. யாராவது நீங்கள் மைசூர்லேருந்து நீங்கள் மதுரைக்கோ இல்லை மதுரையிலேருந்து மைசூருக்கோ போகிறா இருந்தால் இந்த பஸ்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து குயிக்காக வந்துடுறாங்க 10 மணி நேரத்துக்குள்ளே. மைசூர் டு மதுரைக்கு அந்த வண்டியும் ஓடுது, மங்களூர் வண்டியும் ஓடுது, அது சாரிக்கே 3+2. பட் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா யூடி ராஜஹம்சா, கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அதனால் சூப்பரான சர்வீஸு. எந்த பக்கம் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான இருந்துக்கலாம். அண்ட் தான் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மைசூர்.